அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் வீட்டில் காய்கறி இல்லையா? என்னடா குழம்பு வைக்கிறது மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? காய்கறி இல்லாமல் இருக்கலாம், பருப்பு இல்லாமல் இருக்குமா? உடனே இந்த பருப்பு உருண்டை குழம்ப செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் சரியான காம்பினேஷன். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சரியான காம்பினேஷன். அதுக்கு ஃபஸ்ட்டு துவரம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் சரிசமமாக எடுத்துக்கிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை அம்மியில் நசுக்கி எடுத்துக்கோங்க. மிக்சிலையும் அடிச்சுக்கலாம். நாங்கள் அம்மியில் அடித்தா இன்னும் கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி வச்சு பாருங்கள். சுவை அட்டகாசமாக இருக்கும். தண்ணி ஊற்றிலாம் அரைச்சிடாதீங்க. அப்படியே ஊற வச்ச பருப்பு எடுத்து ட்ரையாக தான் அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இல்லைன்னா குழம்போட கரைஞ்சி ஓடிடும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க, ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. சைடில் புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. யார் யார் இந்த மாதிரி குழம்பு வச்சு சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்க? நாங்களாம் அந்த உருண்டைக்காண்டி ஓடுவோம் சின்ன பிள்ளையில். எங்கள் அப்பத்தா வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். உருண்டையை உருட்டுறதுக்குள்ளே நாங்கள் அந்த மாவு எடுத்து தின்றுவோம். யாருக்காச்சும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி என்னை மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். உருண்டை குழம்புக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காயை திருவி எடுத்துக்கோங்க. தேங்காயை துருவிட்டு அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம், மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் சோம்பு, சீரகம், அப்புறம் வெள்ளைப்பூடு இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு குழம்புக்கு கெட்டி கொடுக்கும். அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அம்மியில் அரைச்சி வைங்க. அதுக்கப்புறம் உருண்டைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அம்மியில் அரைச்சோம்ல அந்த பருப்போட சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம், தேங்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரையாக இருக்கட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சின்ன பிள்ளைங்க கடிச்சிருவாங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கெட்டியான உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். உருட்டிட்டு அந்த உருண்டை நல்லா டைட்டாக பிடிக்கணும். உருண்டையை பிடிச்சி இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிக்கிறா இருந்தாலும் அவிச்சிக்கலாம். எங்கள் ஊரில் காப்பு கட்டியிருக்கா, அதனால் நாங்கள் அவிக்கக்கூடாது. அதனால் அவிக்கிறத காமிக்கலை. அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. உங்கள் ஊர்லேயும் காப்பு கட்டியிருந்தால் அந்த மாதிரி அவிக்கக்கூடாது, அப்பளம் வறுக்கக்கூடாது, கீரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் ஊரில் இந்த மாதிரி ரூல்ஸ் அதிகமாக இருக்குது. ரெசிபிக்குள்ளே போவோம். நல்லா தக்காளி, வெங்காயம் நல்லா சாட்டையாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். நல்லா அந்தளவுக்கு வதங்கினோன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்து ஊற்றிட்டு, இது மசாலா சேர்க்கையில் எப்போதுமே சிம்மில் வச்சு கிண்டுங்க. இல்லைன்னா மசாலா கருகுச்சுன்னா குழம்பே ஒரு மாதிரி கருகுன வாடை வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் தண்ணியை கலந்து அதை கலந்துட்டு அந்த தண்ணியை சேர்த்து ஊற்றிடுங்க. இப்போவே குழம்புல ஊற்றுனீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிச்சோன்னா உருண்டையை தூக்கி போட்டுற வேண்டியதுதான். உருண்டையை தூக்கி போட்டது உருண்டையை தூக்கி போட்டோன்னா சிம்மிலே வச்சு வேக விடுங்க. இல்லைன்னா உருண்டை உடஞ்சிரும். அவிச்சிருந்தால் பரவாயில்ல, நம்ம அவிக்கலை, அதனால் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அப்படி வரையில் உருண்டை குழம்பு தயார். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.